எல்லாம் வல்ல இறையர்கள் துணை இருக்கட்டும். இந்த பதிவுல 2025ஆம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பதற்கு கிரகநிலை அமைப்புகள் சாதகமாக பாதகமாக இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஏற்கனவே இது குறித்து நான் எல்லா பதிவுலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். கோச்சார பலன்கள் என்று சொல்லக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே மேலோட்டமானவை தான். அதுல எந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறணும், எந்த பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்பெறணும், எந்த பலன்கள் உங்களுக்கு குறைவாக கிடைக்கப்பெறணும், எது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்காமலே போயிடும், எது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் தீர்மானிக்க போறது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். ஒண்ணு உங்களுடைய சுயஜாதகம், ரெண்டாவது உங்களுடைய தனிப்பட்ட கர்மவினை அமைப்புகள். ஏன்னா ஒரே மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் கொண்ட ஜாதகர்கள் கூட ஒரே மாதிரியான பலன்களை பெறுவது அப்படிங்கிறது கிடையாது. இதுல ஒரே ராசியில பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது மேலோட்டமா வேணா பாத்தீங்கன்னா பொருந்துமே தவிர, நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா மிக பெரிய மாறுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அவரவருடைய கர்மவினை அமைப்புகளின்படி இருந்தேதான் தீரும். சோ தனுசு ராசியை பொறுத்தளவு, தனுசு ராசின்னு இல்ல, எந்த ராசியை பார்த்தாலுமே இன்னைக்கு யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணோம்னா அப்படியே ஓவர் பில்டப். தெலுங்கு படத்துல வர சண்டை காட்சிகளை விட மிகப்பெரிய லெவல்ல பில்டப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே விஸ்வரூபம் எடுக்க போறீங்க, கோடீஸ்வர யோகம், இந்த ராசிக்காரங்க இந்த வருஷம் கோடீஸ்வரர் ஆவது உறுதி அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்க நல்லாதான் இருக்கும். இத்தனை ஆண்டுகள்ல இந்த மாதிரி வருஷம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடீஸ்வரர் ஆயிருந்தாங்க அப்படின்னா சர்வ நிச்சயமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற, நம்ம நாட்டுன்னு இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். ஆனா பாத்தீங்கன்னா பிராக்டிகல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ பாத்தீங்கன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தை பார்க்கும் பொழுது விளம்பரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காட்சிப்படுத்துதல்னு பேரு. அதுக்கு பேரு ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துதல் மூலியமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் பில்டப் செய்யப்படுகிறதே தவிர நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி இருக்காதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. சிம்பிளி சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் விளம்பரம் மாதிரி, ஒரு ஷாம்பு விளம்பரம் மாதிரி. ஷாம்பு விளம்பரத்துல பாத்தீங்கன்னா முடி எப்படி அழகா சில்கியா இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா, ஆனா நிஜத்துல அப்படி நீங்க ஷாம்பு போட்டீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அதனால அதுக்கு தனிப்பட்ட சுயஜாதகம் தான் மிக முக்கியமானது. சோ தனிப்பட்ட சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சோ அதனால ஓவர் பில்டப் செஞ்சு பலன்கள் சொல்லப்படும் அப்படிங்கிற விதத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஸோ பதிவுல போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன விஷயம் புரிஞ்சுக்கணுங்கிற மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசினது. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவு உங்களுடைய தனிப்பட்ட திறமை இன்க்ரீஸ் ஆகும். வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். சுய முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். குடும்ப உறவுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்தினால் உங்களுடைய குடும்பம் மிக அற்புதமான முன்னேற்றத்தை அடையும். மன நிம்மதி அதிகரிக்கும், நன்மை அதிகரிக்கும். இல்லற வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். திருமணம், குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உண்டு. சோ இது எல்லாமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்கும் பொதுவா சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பட் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இந்த ஆண்டு 2025ல சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு முக்கியமான எல்லா பெரிய கிரகங்களுடைய கிரக பயிற்சி மாற்றங்களும் இந்த ஆண்டுல இருக்குது. சோ திருக்கணித முறைப்படி பார்த்தோம்னா சனி பயிற்சி மார்ச் மாசம் இறுதியிலையும், வாக்கிய முறைப்படி பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்திலையும் நடக்கும். சோ உங்களுக்கு திருக்கணித முறைப்படி உங்களுடைய ஜாதக பலன்கள் உங்களுக்கு ஒத்து வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு தொடங்கியது முதலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பயிற்சியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது காண்பித்து விடும். ஒருவேளை உங்களுடைய ஜாதக பலன்கள் உங்களுக்கு வாக்கியப்படிதான் கரெக்டா வருது அப்படிங்கிற பட்சத்துல 2025 ஏப்ரல் முதல் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி 2025 டிசம்பர்ல இருந்து தீவிரமாக உங்களுக்கு சனி பயிற்சி ஆனதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெறுகிறீர்கள். சோ இதுல சனி பயிற்சி மூலயமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி எனக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது, அதாவது உருவாகிறது. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது என்னன்னா, அஷ்டம சனி காலகட்டத்துல ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சனி பகவானுடைய ஒரு தாக்கங்கள், சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமோ அதனுடைய அளவில் பாதியை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சோ அந்த அர்த்தாஷ்டம சனி அமையக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் வீட்டிலேயே அமர்கிறது. சோ குரு பகவானின் வீட்டில் அமரக்கூடிய அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பு சரிங்களா, அடிச்சா கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலி கம்மியா தான் இருக்கும் சரிங்களா. சோ இங்க பாத்தீங்கன்னா வேகமா கொட்டுறதுக்கு பதிலா செல்லமா குட்டுவாருன்னு அர்த்தம். ஆனா குட்டுவாருங்கிறதுல மாட்டுக்கிறது இல்ல.
அப்படி செல்லமா குட்டும் போதும் வந்து பாத்தீங்கன்னா கையில ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த குட்டினுடைய பாதிப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனா செல்லமா குட்டுவார், வேகமா குட்ட மாட்டார். ரொம்ப வேகமா அடிக்கும் அந்த இடத்துல, சரி பொழைச்சு போகட்டும் விடு அப்படின்னு லைட்டா தட்டி விட்டு போவார். ஆனா அந்த லைட்டா தட்டி விட்டு போறதே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் உங்களை வந்து தள்ளிவிட போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுன்னு வைங்க, நீங்க வந்து ஸ்டெடியா நிப்பீங்க. அவங்க வந்து வேகமா தள்ளினா கூட டக்குன்னு உங்களால தள்ள முடியாது. பட் இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா நின்றுட்டு இருக்கீங்க, அவங்க லைட்டா ஒரு தட்டுறாங்கன்னு வைங்களேன், அதுலயே நீங்க கீழே விழுந்துருவீங்க. சோ அப்ப நீங்க வந்து காசியஸா இருக்கீங்க, கவனமா இருக்கீங்க, முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய லைட்டா தட்டுறது அப்படிங்கறதுல நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தற்காத்து கொள்ளலாம். அசால்ட்டா இருக்கீங்க, கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற இது லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த லைட்டா தட்டுறது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியா இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. இதுவும் சுயஜாதக அமைப்பை பொறுத்துதான் முடிவு செய்யப்படும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகிறது, 10ஆம் இடத்துல விழுகிறது, தென் வந்து உங்களுடைய ராசி மீது விழுகிறது. சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா உறவுகளுக்குள் பிரிவை வந்து ஈஸியா கொடுத்துரும். உறவுகளுக்குள் பிரிவை ஈஸியா கொடுத்துரும்னா, ஒரு லவ் வருதுன்னு வைங்க, லவ்ல பிரேக்கப் டக்குன்னு கொடுத்துரும். ஒரு திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குன்னு வைங்க, திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனை பிரிவினை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போக வச்சிரும். சோ இதுல இருக்கிற பிரச்சனையில இருந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல புதிதாக காதலிக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு சப்போர்ட் பிரகாரம், ஏன்னா குரு பகவானுடைய பயிற்சியும் ஒரு சில பலங்களை கொடுக்க போகிறது. சோ குரு பகவானுடைய சப்போர்ட் மூலயமா உங்களுக்கு லவ் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா சனி பகவானுடைய ஒரு நிலைப்பாடு மூலியமாக அந்த லவ்வை கொடுக்கற மாதிரி கொடுத்து அந்த லவ்ல மிகப்பெரிய காயங்களையும் கொடுத்து பிரச்சனைகளையும் கொடுத்து அந்த லவ்வை பிரேக்கப் பண்ணி விட்டுரும். இதுக்கப்புறம் எனக்கு லவ்வே வேணாண்டா சாமி அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு இது கையில கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ இப்ப நான் சொன்ன இந்த குரு பகவானால் இருக்கிற பிளஸும் சனி பகவானால் இருக்கக்கூடிய மைனஸ் கூட உங்களுடைய சுய ஜாதகப்படி மாற்றி அமைவதற்குரிய வாய்ப்புகள் உண்டுங்கிறதுலையும் மறந்துடக்கூடாது. சோ வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் லவ்வை கொடுப்பாரு, சனி பகவான் லவ்வை கெடுப்பாருங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பின்படி உங்களுடைய ராசிக்குரியது. ஆனா ஜாதகப்படி அதை வந்து சரி பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது ரிவர்ஸ் செய்யக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு அப்படிங்கறதுலயும் நீங்க மறந்துவிட கூடாது. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு பார்வையானது 10ஆம் இடத்துல விழுவதனால வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. சொந்த தொழில் பண்றவங்க, வேலையில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான அமைப்பு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தையும் கனெக்ட் பண்ணுது. சோ வேலைக்கும் தொழிலுக்கும் நல்ல சப்போர்ட்டிவான ஒரு காரியமாக இருக்கும், ஒரு காலமாக இருக்கும். அடுத்ததாக குரு பகவானுடைய ஒரு நிலை ராசியை பார்க்கிறாங்க, ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது மிகவும் நல்லது, மனோதைரியத்தை கொடுக்கும். மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேற எந்த துணையும் வேணாம், இது ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு போல்டான ஸ்ட்ராங்கான ஒரு பலத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மேலும் ராசிநாதன் குருவினுடைய பார்வையானது பாதகஸ்தானத்துல இருந்து பாக்குறதுனால எந்த ஒரு நன்மைக்கு பின்னாடியும் சிறு கெடுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, பிறகு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அமைப்பு. பட் இதுல என்ன விஷயம்னா இதுவும் 2ஆம் திருமணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சோ முதல் வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறவங்க 2ஆம் திருமணத்தை நோக்கி செல்வதற்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அல்வா துண்டு மாதிரி டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வேலையை செஞ்சு கொடுத்து இந்த மேரேஜ் வேண்டாமா டக்குன்னு கிளம்பிப்போ, இன்னொரு மேரேஜா டக்குன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் திருமணத்தை நோக்கி முயற்சி பண்றவங்களுக்கு அல்வா துண்டு மாதிரி டக்கு ரிசல்ட் பண்ணி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது. இதுல பிளஸான விஷயம் என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி மூலயமாக 3ஆம் இடத்துல ராகு வந்து அமர போகிறார். இது நன்மையான கிடையாது. ஏன்னா பொதுவா 3ஆம் இடத்துல வந்து ராகு அமரும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 11 இந்த இடங்கள்ல ராகுவோ கேதுவோ சனியோ வந்து அமரும் பொழுது அது மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்பதற்கு நன்றாக இருக்கக்கூடிய விஷயமே தவிர பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்களா? சோ இப்ப இது வந்து 3ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய ராகுவனால முரட்டு தைரியத்தை கொடுத்துரும். முரட்டு தைரியம் என்ன பண்ணும்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நார்மலா வண்டியில ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல். 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னு வைங்க, அதுக்கு பேரு முரட்டு தைரியம். அந்த முரட்டு தைரியம் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல
மெயின் ரோட்ல மக்கள் புழங்குகிற நோட்ல அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்க அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்கும். இது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த முரட்டு தைரியத்தினால தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த முரட்டு தைரியத்தை குரு பகவானுடைய பார்வை அங்க வந்து கனெக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையினுடைய வீரியத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். சோ அங்க வந்த முரட்டு தைரியத்துல இருந்து நிதானமான தைரியத்தையாக வந்து மாற்றும். சோ முரட்டா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, பார்க்கத்தான் இது ரொம்ப முரடு ஆனா ரொம்ப நல்லவரும் சொல்லுவோம். சோ அது மாதிரி முரட்டு பிரச்சனையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து காப்பாத்தி நல்ல விதமா கரை சேர்க்கறதுல இந்த குரு பகவானுடைய பார்வையானது ராகு பகவானுக்கு இருக்க போவதனால உங்களுக்கு அது கிடைக்க போகிறது. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல அமர்கிறார். 9ஆம் இடத்துல வந்து கேது அமர்வது என்பது ஆன்மீக பாதைக்கு மிக 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 அற்புதமான ஒரு வழிமுறை. ஆனால் உறவுகள் வகையில முக்கியமா தந்தை வழியில வந்து பாத்தீங்கன்னா இது பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழியை வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் அல்லது தந்தைக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா உடல்நல தொந்தரவுகள் இருக்குது, பெரிய லெவல்ல இருக்குது, இறப்பக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்த ரொம்ப பெயின்ஃபுல்லா இல்லாம ஸ்மூத்தா வந்து பாத்தீங்கன்னா இது முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கேது பகவான் பார்த்துக் கொள்வார். சோ இந்த காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி மற்றும் ராகுனுடைய தொடர்பு இருக்கின்றதோ, ரொம்ப முக்கியமா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் சரிங்களா, சனி ராகு தொடர்பு யாருடைய ஜாதகத்தெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது. அந்த மாற்றமானது நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. அதாவது சனி ராகு தொடர்பு அப்படின்னா சனி சாரத்துல ராகு, ராகு சாரத்துல சனி, சனியும் ராகுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்வது, சனி பார்வையில ராகு இருப்பது, சனியும் ராகும் சேர்ந்து இருப்பது, இது மாதிரியான என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி சனி அந்தரம், ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் அப்படின்னு இதுல எது கனெக்ட் ஆனாலும் சரி, இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய துக்கமாக இருக்கலாம். எப்படி அமைய பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளையும், ராகுவால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும், கேதுவால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகளையும் குரு பகவானுடைய எல்லா விதமான நிலைப்பாடுகள் மூலயமாக நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள். சோ உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு தயவால் எல்லா விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகின்றது. சோ இதுல சொல்லப்பட்டதுல உங்களுடைய சுயஜாதக அமைப்பு படி எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இதுல சொல்லப்பட்ட எல்லா பாசிட்டிவான அமைப்புகளும் தாண்டி இன்னும் என்னென்ன பாசிட்டிவான அமைப்புகள் உங்களுக்கு தேவையோ, என்னென்ன பாசிட்டிவான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது அத்தனையும் நீக்கமர நிச்சயமாக நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இதுவே உங்களுக்கு சுயஜாதக அமைப்பு உங்களுக்கு நெகட்டிவா இருக்குது அப்படின்னா இதுல சொல்லப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகவும் குறைவு. கெடுதல்களாக வந்து பாத்தீங்கன்னா அவை மாறி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறது இல்லை. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி நன்மையாகட்டும் தீமையாகட்டும் அதை ராசி பலன் முடிவு செய்ய போவது கிடையாது. அதுக்கான வாய்ப்புகளை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதை கையில கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மை உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உங்களுடைய கர்மவினை அமைப்புக்கும் தான் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. வாழ்த்துக்கள்.